அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ நம்ம தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை போர்டில் இப்போ எக்ஸாம் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருப்போம். ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸாமில் படிச்சுட்டு இருக்கோம் நம்ம, ஓகேங்களா? ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு இப்போ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 28 வந்து எக்ஸாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ எல்லாமே ப்ரிப்பரேஷன் இருப்பீங்க. ஸோ வரக்கூடிய இந்த 20 டேஸில் நம்ம வந்துட்டு ஸோ எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி வந்து ரிவைஸ் பண்ணுங்கிறத நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ 20 யூனிட் 20 டேஸில் நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 லெவலில் நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஒன்று வந்து டிகிரி லெவல், இன்னொன்று வந்து டிப்ளமோ லெவல் நடக்க போகுது, சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி லெவலில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கம்பைன்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில், ஓகேங்களா, ஏஇ போஸ்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணுறாங்க, இன்டர்வியூ வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸில், அதாவது தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் என்ன கொடுக்குறாங்கன்னா இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ பேஸ்ட் ஆன் டிஎன்பிசி எக்ஸாம் கம்பேர் பண்ணும்பொழுது, சரிங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது டிகிரி லெவலில் ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக, யூனிட் வைஸாக வந்துட்டு எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எதுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்குறத மெயினாக நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ் பர் டிஎன்பிசி எக்ஸாம் படி 20 May 2018 வந்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ டிகிரி லெவலில் நம்ம டெக்னிக்கல் சப்ஜெக்ட் படிப்போம் 10 யூனிட். அதே 10 யூனிட் வந்து நம்ம ஜிஎஸ் படிப்போம் இல்லையா? ஸோ டெக்னிக்கலில் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ், சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2018 கிட்டத்தட்ட ஒரு 19 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அந்த டாப்பிக்ல இருந்து மட்டுமே, ஓகே? ஸோ அகைன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே சப்ஜெக்டில் 16 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே 22 வந்து பார்த்தீங்கன்னா 22 ஜூலை 2 வந்து பார்த்தீங்கன்னா 23 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நடந்த 24 வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ பில்டிங் மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் வந்துட்டு அதில் அந்த இதில் மட்டுமே வந்துடுது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இது ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக எந்த டாபிக் நம்ம வந்து ரொம்ப நம்ம ரிவைஸ் பண்ணணும், எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நம்ம மெயினாக பார்க்கலாம். ஸோ அடுத்து இன்ஜினியரிங் சர்வேல பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 13 கொஸ்டினும், அதேமாதிரி 19 வந்து 2019 13 கொஸ்டினும், 22 19, அதுக்கப்புறம் 24 20 கொஸ்டின்ஸ், சரிங்களா? ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 18 கொஸ்டின் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்டுறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ஸோ 25 கேட்டுக்கிறாங்க 2018. ஸோ 19 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. அகைன் 22 வந்துட்டு ஒரு 23 கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. 24 அரௌண்டு 18 கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யூனிட் 3 மட்டுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஆவரேஜாக வந்துட்டு ஒரு 20 கொஸ்டின்ஸ் கம்பல்சரியாக வந்துடுதுப்பா, சரிங்களா? ஸோ அப்போ நம்ம மெயினாக வந்துட்டு யூனிட் 1 வந்துட்டு 20 கொஸ்டின்ங்கிறது ஆவரேஜாக வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் சர்வே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 to 20 கொஸ்டின் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்டுறாங்க டிகிரி லெவலில், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், சரிங்களா? ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 18 to 19 கொஸ்டின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த யூனிட்லேருந்து நமக்கு வந்து கொஸ்டின் வந்துடுது. ஸோ அடுத்து யூனிட் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா ஜியோ டெக்னிக்கல் அண்ட் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்கில், ஓகேங்களா? ஆவரேஜாக பார்க்கும்போது ஸோ 18 ஒரு 20 கொஸ்டினும், 2019 23 கொஸ்டின்ஸ் அரௌண்டு, அதே மாதிரி 22 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 கொஸ்டின்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2024 வந்துட்டு ஒரு 23 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 to ஓகேங்களா ஒரு 19 கொஸ்டின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேட்டுறாங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 7 வந்துட்டு டிசைன் ஆஃப் ஆர்சி எலமெண்ட், தென் ப்ரீசஸ்டு அண்டு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ், சரிங்களா? ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு எல்லாமே சேர்த்து, அதாவது நம்ம டிசைன் ஆஃப் ஆர்சிசின்னு படிப்போம் இல்லையா? ஸோ ஆர்சிசி, தென் ப்ரீசஸ் காங்கிரீட்டு, தென் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த 3 யூனிட்டுமே கம்பைன் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே யூனிட் நமக்கு வந்து டிஎன்பிசியில் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம டிஎன்எம்ஏடபிள்யூஸ்லுமே அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சிலபஸ், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 18 கொஸ்டின்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லுமே கேட்டுறாங்க. ஸோ அடுத்து யூனிட் நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங், சரிங்களா? ஸோ இந்த யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிசம் படிப்போம் நம்ம. ஸோ அதில் ஸ்டாட்டிக்ஸும் இருக்கும், அதே மாதிரி டைனமிக்ஸும் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இரிகேஷன் இன்ஜினியரிங் படிப்போம் நம்ம, அதே மாதிரி இன்ஜினியரிங் ஹைட்ராலஜி படிப்போம் இல்லையா? அது 3 சப்ஜெக்ட்டுமே என்ன பண்ணுறாங்க கம்பைன் பண்ணி ஒரே யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2018 26 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. 2019 அரௌண்டு 31 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, ஓகே? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 22 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின்ஸும், 24 வந்து ஒரு 19 கொஸ்டின் எடுக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஆவரேஜாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 23 கேள்வி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ல மட்டுமே வந்துடுது, ஓகேங்களா? ஸோ அடுத்து யூனிட் நம்பர் 9 பாருங்க. ஸோ அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங்கில் பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 20 to 22 கொஸ்டின் என்ன பண்ணுறாங்கன்னா இதுல இருந்து கொஸ்டின் கேட்டுறாங்க. ஸோ அகைன் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 10 த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேட்டிங் அண்ட் காஸ்டிங், அந்த யூனிட்ல மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு உங்களுக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்கப்பா, சரிங்களா?
ஸோ இப்போ எல்லா சப்ஜெக்ட்லையும் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 10 யூனிட்லையுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆவரேஜாக வந்து 18லேருந்து 20 கேள்வி கேட்டுறாங்க சரிங்களா. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக எந்த டாபிக் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் நம்ம ரிவைஸ் பண்ணணும், இதில் வந்து நமக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் ஏரியா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓகே யூனிட் நம்பர் 1 பாருங்கள், பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் சரிங்களா. ஸோ இந்த சப்ஜெக்ட்ல மெயினாக வந்து ரிவைஸ் பண்ண வேண்டியது, அதாவது இந்த 20 டேஸ்ல வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சு வச்சிருப்போம். ஸோ மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு மெயினாக வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய மெட்டீரியல் டெஸ்டிங் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டோன் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணியிருப்போம், அதே மாதிரி பிரிக் நம்ம டெஸ்ட் பண்ணியிருப்போம் இல்லையா. அதனுடைய டெஸ்டிங் வந்து ப்ராப்பர்ட்டி மெயினாக பார்த்துக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. அதே மாதிரி ஸோ பிரிக்கை பொறுத்த வரைக்கும் அதனுடைய இன்க்ரீடியன்ஸ் கேட்பாங்க, அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்கு கேட்பாங்க, தென் டெஸ்டிங் ஆஃப் பிரிக்கு கேட்பாங்க, அதே மாதிரி பிரிக் மேசனரி கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் ஒன்றா ஃபுல்லாக கிளியராக வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு ஸ்டோனுமே சரிங்களா. அப்போ நீங்கள் ஸ்டோன் படிக்கணும் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக்ஸ் படிக்கணும் இல்லையா. நம்ம அந்த 3 டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பார்த்துருப்போம் இல்லையா, அதை ஃபுல்லாக நீங்கள் கிளியராக படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் மேசனரியே கிளியராக நீங்கள் படிக்கணும் சரிங்களா. ஸோ அடுத்து நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சிமெண்ட்டு தென் கான்கிரீட் சரிங்களா. ஸோ சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கெமிக்கல் காம்போசிஷன் படிக்கணும், இன்கிரீடியன்ஸ் பற்றி படிக்கணும். அதே மாதிரி காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ் காங்கிரீட்டு, ஹார்டன் காங்கிரீட்டு, அதில் என்னென்ன டெஸ்ட்லாம் நம்ம படிக்கணும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட்டும் படிக்கணும், அதே மாதிரி கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குது இல்லையா அதையும் படிக்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் டெஸ்டிங் ஆஃப் சிமெண்ட்டை பற்றி படிக்கணும்ப்பா சரிங்களா. ஸோ இப்போ இதில் நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸோ பிரிக்கு, ஸ்டோனு, சிமெண்ட்டு, காங்கிரீட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு டிம்பரை வந்து டிகிரி லெவலில் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ டிம்பரை பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான் ஓகேங்களா. ஸோ அதில் வந்துட்டு ஸோ டிம்பருடைய காம்பனன்ட்ஸ் படிச்சுட்டு மெயினாக நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்துட்டு டிஃபெக்ட்ஸ் இன் டிம்பர் சரிங்களா. ஸோ இந்த 5 டாபிக்குமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களாப்பா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் பைலாஸ் இருக்குது இல்லையா. ஸோ பில்டிங் பைலாஸ் அப்படிங்கிறது நம்ம டிகிரி லெவலில் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஸோ அந்த டாபிக் வந்து மட்டும் என்ன கேட்குறாங்கன்னா 2 கேள்வி கண்டிப்பாக வந்து கேட்டுறாங்க சரிங்களா. அப்போ நீங்கள் மெயினாக என்ன பார்த்துக்கோங்க அப்படின்னா பிரிக்கு படிக்கணும், ஸ்டோனு, ஓகே சிமெண்ட்டு, டிம்பரு, கான்கிரீட், அதுக்கப்புறம் வந்துட்டு பில்டிங் பைலாஸ். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதிகமான நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா சரிங்களா இது 20 டேஸில் ஓகேங்களா. ஸோ மற்ற டாபிக் என்ன பண்ணுவீங்க விட்டுட்டு போயிடக்கூடாது, லைட்டாக என்ன பண்ணுங்க சும்மா பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த 5 டாபிக் இருக்குது இல்லையா வெரி மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்ஜினியரிங் சர்வே இருக்கு இல்லையா. ஸோ இதில் நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா டிகிரி லெவலில் மெயினாக வந்து நீங்கள் செயின் சர்வே படிக்கணும், அதே மாதிரி காம்பஸ் சர்வே, தென் பிளேன் டேபிள், லெவலிங்கு, அதுக்கப்புறம் தியோடலைட் சரிங்களா. ஸோ தியோடலைட்டை பொறுத்த வரைக்கும் ஏரியா அண்ட் வால்யூம் நம்ம கால்குலேஷன் பார்த்துருப்போம் நம்ம ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ கான்டூர் இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 லைன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த சிலபஸ் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபுல்லாக கிளியராக நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்டேஷனு, ஜிபிஎஸ், ரிமோட் சென்சிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதிகமாக உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ 1 or 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க சரிங்களா. ஸோ மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா செயின் சர்வே, காம்பஸ் சர்வே, பிளேன் டேபிள், லெவலிங்கு, கான்டூர், அதுக்கப்புறம் வந்துட்டு டிராவர்சிங் ஓகேங்களாப்பா. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபுல்லாக நீங்கள் கிளியராக படிச்சு தான் ஆகணும் ஓகேங்களா. ஸோ மெயினாக வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம்னா பேசிக்ஸ் கண்டிப்பாக நம்ம படிச்சிருப்போம் நம்ம ஆல்ரெடி ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் இருக்கு இல்லையா அந்த டாபிக் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. நல்லா என்ன பண்ணுங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அப்போ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வு, அதுக்கப்புறம் வந்துட்டு அதனுடைய தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், இந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் மெயினாக பார்த்துக்கணும். ஸோ அதே மாதிரி பீமை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் பீம் பற்றி படிக்கணும் நீங்கள் ஓகேங்களா. ஸோ பீமை பற்றி கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதோட சியர் ஃபோர்ஸ் அண்டு பெண்டிங் டயக்ராம் இருக்குது இல்லையா அது நீங்கள் கிளியராக படிச்சே ஆகணும் சரிங்களா டிகிரி லெவலில். ஸோ அதே மாதிரி கம்பைன் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க மெயினாக அதை பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின், தென் தியரி ஆஃப் ஃபெயிலியர்ஸ் சரிங்களா. ஸோ தியரி ஆஃப் ஃபெயிலியர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 1 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்டுறாங்கப்பா சரிங்களா. அப்படி என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய 20 டேஸ் என்ன பண்ணுங்க இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஃபோக்கஸாக பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸோ நம்ம இது படிப்போம் இல்லையா டிகிரி ஆஃப் இன்டர்ன்ஷிப் படிப்போம் இல்லையா. ஸோ அதில் அந்த டாபிக் நல்லா மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதனுடைய ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனு, தென் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் மெயினாக படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி வந்துட்டு ஆர்ச்சஸ் அண்ட் கேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேஜராக அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஸோ ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அதை ஃபுல்லாக கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் இருக்கு இல்லையா அது மோஸ்ட்லி வந்துட்டு அதிகமாக கேட்க மாட்டாங்க ஓகேங்களா. 1 or 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இதோட நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்டர்மினேஸ் பீம்ஸ் படிக்கணும், அதே மாதிரி ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் படிக்கணும், அதே மாதிரி மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடு ஓகேங்களா. அதை நீங்கள் மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 5ல் வந்துட்டு ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங்கில் மெயினாக நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சிருப்போம். ஒன்று சாயில் மெக்கானிக்ஸ், இன்னொன்று வந்துட்டு ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் சரிங்களா. ஸோ இப்போ ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணணும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும் சரிங்களா. ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் படிக்க வேண்டியது அப்படின்னா சாயிலுடைய 3 phase சிஸ்டம் இருக்கு இல்லையா
அதை ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில்னு படிச்சிருப்போம் இல்லையா, அதில் போரோசிட்டி என்னென்ன, வாய்ஸ் டெஸ்ட் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்ன பண்ணுவீங்க, கிளியராக படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக அதிகமாக எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மெயினாக படிக்கணும். அதே மாதிரி காம்பாக்ஷனு கன்சால்டேஷன் மெயினாக படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் என்ன மெயினாக படிக்கணும் அப்படின்னா, சாயில் எக்ஸ்பிரேஷன் மெயினாக படிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி போர் லாக் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, அதான் எஸ்பிடி பண்ணுவோம்ல, அதாவது ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை பற்றி மெயினாக படிக்கணும். அதே மாதிரி குரூப் ஆக்ஷன் ஆஃப் ஃபைலு, தென் பைலோட் டெஸ்ட், இதெல்லாமே நீ மெயினாக படிக்க வேண்டிய டாபிக்ப்பா. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 6 பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல். சரிங்களா? ஸோ மேஜராக கேட்கக்கூடிய அதிகமான கொஸ்டின்ஸ், அதாவது 20 கேள்வி குறையாம கேட்கக்கூடிய ஒரே சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இந்த என்விரான்மெண்டல் தான்ப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீ அதிகமாக படிக்க வேண்டிய டாபிக்கும் கூட. சரிங்களா? இது நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மெயினாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், வாட்டர் டிமாண்டை பற்றி படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மெயினாக படிக்க வேண்டியது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது இல்லையா, அதை கிளியராக படித்து வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் போர்ன் டிசீஸ் மெயினாக படித்து வச்சுக்கணும். ஸோ அதில் வந்துட்டு ஸோ 1 கொஸ்டின் வந்து கேட்டுறாங்க எக்ஸாம்ஸில். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வாட்டர்னுடைய ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வாட்டருக்கு என்ன நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணுறீங்க, சானிடரி இருக்கு இல்லையா, அதாவது சீவேஜ் படிக்கிறோம்ல, அதுலையும் என்ன பண்ணுவீங்க, கிளியர் அந்த டாப்பிக்கை பார்த்து வச்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு, ஸோ அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் படிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி அதனுடைய ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் கிளியராக படித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கிளியராக பார்த்துக்கணும். ஓகேங்களா? எப்படி வந்து டிஸ்போசல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மெயினாக பார்த்து வச்சுக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷனு, நாய்ஸ் பொல்யூஷன்லாம் வந்துட்டு அதிகமாக கொஸ்டின் கேட்க போகிறது கிடையாது. ஸோ 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி டாபிக் என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. கொஸ்டின் நம்பர் அடுத்து பாருங்க, யூனிட் நம்பர் 7 பாருங்க. ஸோ டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் அண்ட் ப்ரீஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட் அண்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ். சரிங்களா? ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ஆஃப் ஆர்சி எலமெண்ட் இருக்குது இல்லையா, வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பா. சரிங்களா? ஸோ மொத்தமாக ஒரு 18 20 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ டிசைன் ஆஃப் ஆர்சி எலமெண்ட்ல மட்டுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 12 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்டுறாங்க. அப்போ நீங்கள் மெயினாக என்ன பண்ணுங்க, அந்த இருக்கிற சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக என்ன பண்ணுங்க, நீங்கள் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதை மெயினாக படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்துட்டு, ஸோ டிசைன் ஆஃப் கான்கிரீட் மெம்பரில் ஸோ பீமை பற்றி படிக்கிறோம் இல்லையா, சிங்கிள் பீமு, ஓகேங்களா, டபுள் பீம் படிக்கிறோம் இல்லையா, அதை மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி லிமிட் ஸ்டேட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் ரெண்டுமே அவங்க கொடுத்துருக்காங்க, நீ அதுவே பார்த்தா போதும். அதில் என்ன படிக்கணும் அப்படின்னா வந்துட்டு மெயினாக ஸோ பீமை பற்றி படிக்கோங்க. அதுக்கப்புறம் டிசைன் ஆஃப் ஸ்லாப். ஓகேங்களா? டிசைன் ஆஃப் ஸ்லாப்ல வந்துட்டு 1 way ஸ்லாப் 2 way ஸ்லாப் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதனுடைய கோடல் ப்ரொவிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே. நீ என்ன பண்ணுங்க அப்படின்னா கோடு புக் இருக்குது இல்லையா, IS 456 2000 இருக்குது இல்லையா, ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டைம் இதுதான். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம்னா சப்ஜெக்ட் ஃபுல்லாக நீங்கள் கிளியராக படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 20 days என்ன படிக்கணும் அப்படின்னா கோடு புக் இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணுங்க, கிளியராக வந்து ஒரு டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போயிடுங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிசைன் அண்ட் கம்ப்ரஸ் மெம்பர் மெயினாக படிக்கணும். அதே மாதிரி வந்து நீங்கள் கனெக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு மெயினாக போல்டு கனெக்ஷன், அதுக்கப்புறம் வெல்டர் கனெக்ஷன் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் அதிகமாக கேட்கக்கூடிய ஏரியாஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து யூனிட் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்சஸ் இன்ஜினியரிங். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிக்கிறோம். அதே மாதிரி இரிகேஷன் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஹைட்ராலஜி 3 படிக்கிறோம் இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா வந்துட்டு அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய ஏரியா அதுதான். ஓகேங்களா? ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் இருக்குது இல்லையா, அதை மெயினாக படிக்கணும். அதே மாதிரி ஹைட்ரோ ஸ்டாட்டிக்ஸ் படிக்கணும். பெனால்ஸ் ஈக்குவேஷன் அப்ளிகேஷன்ஸ் மெயினாக பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி லாசஸ் இன் பைப்ஸ், தென் ஃப்ளோ த்ரோ சேனல், தென் ஓப்பன் சேனல் ஃப்ளோ, வெரி மஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அடிஷனல் என்ன பண்ணிக்கிறாங்க, அதனுடைய பம்ப் மோட்டர் இருக்குது இல்லையா, அதை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறாங்க ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதுவே நம்ம இன்ஜினியரிங் இரிகேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது, ஓகேங்களா, ஸோ டிசைன் ஆஃப் கெனால் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதே மாதிரி ஹைட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் என்ன படிக்கணும் அப்படின்னா ஸோ ஃப்ளட் கண்ட்ரோலு, ரன் ஆஃப் எஸ்டிமேஷனு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஹைட்ரோகிராஃபு, தென் ஃப்ளட் ரவுட்டிங் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் கிளியராக பார்த்து வச்சுக்கா போதும். ஓகே தானே? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 9 அப்படிங்கிறது அர்பன் அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம 4-5 டாபிக் படிக்கிறோம் இதில். ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே இன்ஜினியரிங். சரிங்களா? ஸோ அதில் நீங்கள் படிக்கும் போது ஹைவே இன்ஜினியரிங் படிக்கணும். அதே மாதிரி பேவ்மெண்ட் டிசைன் பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி டிராஃபிக் இன்ஜினியரிங் இருக்குது இல்லையா, அதையும் என்ன பண்ணுவீங்க, படிக்க வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே இன்ஜினியரிங், தென் ஏர்போர்ட் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்ஸ் அண்ட் ஹார்பர் இன்ஜினியரிங் இருக்குது இல்லையா, இது நீங்கள் மெயினாக படித்து வச்சுக்கணும். இதில் இந்த 5 சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஜியாமெட்ரிக்கல் டிசைன் ஆஃப் ஹைவேஸ் இருக்குது இல்லையா, அதையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே பேமெண்ட் இருக்குது இல்லையா, இந்த 2 டாபிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுப்பா. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்துட்டு ஜியாமெட்ரிக் டிசைன் ஆஃப் ஹைவேஸ் மெயினாக படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி பேவ்மெண்ட் மெட்டீரியல் அண்ட் டெஸ்டிங் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு அதிகமான கொஸ்டின்ஸ் ஏரியா. ஓகேங்களா? நீங்கள் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 10 அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன். சரிங்களா, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா தனி யூனிட்டாகவே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் கூட. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎம்ல இருந்து மட்டுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 8லேருந்து 10 கேள்வி கேட்டுறாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதே எஸ்டிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ 10லேருந்து 12 கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்க ஃபுல்லாக இதை கிளியராக படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா வந்து நம்ம டிகிரி லெவலில் பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிப்ளமோ லெவலில் சரிங்களா. ஸோ டிப்ளமோ லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே 10 யூனிட் தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா சில வேரியேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ டிகிரி லெவலுக்கும் டிப்ளமோ லெவலுக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அந்த டிகிரி லெவல் படிக்கிறோம் இல்லையா, அதை தான் என்ன பண்ணுறாங்க பிரித்து போட்டு 2 யூனிட்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சப்போஸ் சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா நீங்கள் ரெண்டுக்குமே வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க இல்லையா. ஓகே தானே. ஸோ அவங்களாம் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. டிப்ளமோ லெவலில் சிலபஸ் அதிகமாக இருக்கும், அதிகமாக கேள்வி கேட்பாங்களா, எப்படி படிக்கணுங்கிற சில பேர் டவுட் இருந்திருக்கும். சரிங்களா, அப்படி ஒரி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ரெண்டுத்துக்குமே அது ஈக்குவலான ஒரு சிலபஸ் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் மெயினாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணுறாங்க 2019ல் ஸோ 19 கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க. அதே மாதிரி 21ல் வந்து பார்த்தீங்கன்னா 26 கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க. 23ல் வந்து பார்த்தீங்கன்னா 19 கொஸ்டின் கேட்டுருக்காங்க. சரிங்களா, ஸோ அரௌண்டு இதில் நம்ம ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா ஸோ 18லேருந்து 19 கொஸ்டின் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த யூனிட் நம்பர் 1லேருந்து மட்டுமே கேட்டுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா ஸோ 16 கொஸ்டின்ஸ் 11, 19. சரிங்களா, ஸோ இப்போ இங்கேயுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆவரேஜாக வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு 16லேருந்து 18 கொஸ்டின் என்ன பண்ணுறாங்கன்னா ஆவரேஜாக கேட்டுறாங்க. அதுக்கப்புறம் காங்கிரீட் டெக்னாலஜி, பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ். சரிங்களா, நான் தனியாகவே நான் பிரித்து கொடுத்துருக்கேன் நான். சரிங்களா, ஸோ அதில் மெயினாக பாருங்களேன். ஸோ காங்கிரீட் டெக்னாலஜி மட்டுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்கள் ஸோ 5லேருந்து 10 கேள்வி நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். அதே நீங்கள் பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் மட்டும் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்கள் ஒரு ஸோ 10லேருந்து 15 கொஸ்டின் என்ன பண்ணலாம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 3 டாப்பிக்கே நம்ம வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா ஹைவே இன்ஜினியர் அண்டு பிரிட்ஜ் இன்ஜினியரிங் தனியாக ஒரு சப்ஜெக்ட். அடுத்து வந்துட்டு டிராஃபிக் இன்ஜினியரிங் தனியாக ஒரு சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு சாயில் மெக்கானிக்ஸ் இருக்குது இல்லையா. இந்த 3 சப்ஜெக்ட் சேர்த்து என்ன பண்ணுறாங்க இங்கே யூனிட் நம்பர் 4ஆகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒரி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ டிகிரி லெவலில் என்ன பார்த்தோம் சாயில் மெக்கானிக்ஸ் நம்ம தனி யூனிட்டாகவே பார்த்தோம் இல்லையா. ஆனால் என்ன கொடுக்குறாங்க ஒரே யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ நீங்கள் வந்து ஒரி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ டிப்ளமோ லெவல் அஸ் வெல் அஸ் டிகிரி லெவல் எல்லாமே என்ன உங்களுக்கு சேம் சிலபஸ் தான். லைட்டாக உங்களுக்கு என்ன ஆகும் டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்து வேரியேஷன்ஸ் நடக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்டு கிரவுண்ட் வாட்டர் ஹைட்ராலஜி பார்க்குறோம் இல்லையா. இங்கே என்ன வராது அப்படின்னா இங்கே இரிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது இல்லையா, அது மட்டும் தான் வராது. மற்றபடி நீங்கள் என்ன படிக்கணும் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸும் படிக்கணும், அதே மாதிரி ஹைட்ராலஜியும் படிக்கணும். படிச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் 20 கொஸ்டின் அரௌண்ட் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரி லெவலையும் டிப்ளமோ லெவலையும் இன்ஜினியரிங் சர்வே அப்படிங்கிற தனி யூனிட்டாகவே கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரி பண்ணவே தேவையில்லை. நீங்கள் டிப்ளமோ லெவலில் படிக்கிங்கனாவே போதுமானது. இன்ஜினியரிங் லெவலுக்கும் ஏன்னா சேம் சிலபஸ் தான். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 டாப்பிக்கே நம்ம கொடுத்துருக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னா வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங், இன்னொன்று வந்து சீவேஜ் இன்ஜினியரிங் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோல். சரிங்களா, ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி லெவல் அண்டு டிப்ளமோ லெவலுக்கு சேம் சிலபஸ். இது வந்து மாற்றம் கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி லெவல் என்ன கொடுத்துருந்தாங்க சிபிஎம் அண்ட் எஸ்டிமேட் சேர்த்து என்ன பண்ணாங்கன்னா 10வது யூனிட் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதே யூனிட் அதே சிலபஸ் தான் இங்கே என்ன பண்ணுறாங்க டிப்ளமோ லெவலில் தனித்தனி யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, யூனிட் 8ல் எஸ்டிமேட்டையும் யூனிட் 10ல் சிபிஎம்மையும் கொடுத்து வச்சிருக்காங்க. சரிங்களா, அப்போ நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் சிபிஎம் எஸ்டிமேஷன் இருக்குது இல்லையா, அது நீங்கள் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் டிகிரி லெவலுக்கு அட்டன் பண்ணிக்கலாம். டிப்ளமோ லெவலில் அது 2 யூனிட்டாக பிரியும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குங்க 40 கேள்வி வந்துருப்பா. சரிங்களா, ஸோ இப்போ டிகிரி லெவலில் ஒரே யூனிட்டாக இருக்கிறதுனால அங்கே என்ன பண்ணுவாங்க 20 கேள்வி தான் கேட்பாங்க. இங்கே டிப்ளமோ லெவலில் 2 சப்ஜெக்டாக பிரிச்சதுனால என்ன பண்ணுவாங்கன்னா 20 கேட்டுருவாங்க. அப்போ உங்களுக்கு மொத்தமாக நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் 40 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் ஆர்சி எலமெண்ட் தென் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஸோ 15 to 17 என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து கேட்டுறாங்க. கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களாப்பா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலையுமே வந்து நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபோக்கஸ் பண்ணியாச்சு இல்லையா சிலபஸ் வச்சு. ஓகே, டிகிரி லெவல் டிப்ளமோ லெவலையும் சேம் அதே தான் நம்ம படிக்க போகிறீங்க. ஓகேங்களா, இதில் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இருக்குது இல்லையா, அது என்ன படிக்கணும் மெயினாக அங்கே படிச்சதே தான் இங்கேயும் படிக்க போகிறீங்க. ஸ்ட்ரெயின் கவர் இருக்குது இல்லையா, அதனுடைய ரிலேஷன் கண்டிப்பாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பீமை பற்றி படிக்கணும், டைப்ஸ் ஆஃப் பீமை பற்றி படிக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய எஸ்எஃப்டி அண்ட் பிஎம்டி படிக்கணும் இல்லையா, அதுதான் இங்கேயும் படிக்கிறீங்க. ஓகேங்களாப்பா, ஸோ அடுத்து இதை எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அங்கே ஸ்ட்ரக்சர் அனலைசிஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதில் ஒரு போர்ஷன் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா பின் ஜாயிண்டட் பர்ஃபெக்ட் ஃப்ரேம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்துட்டு வித் ஏ வெர்டிக்கல் லோடு ஆன் ஏ நோடல் பாயிண்ட் இருக்குது இல்லையா, இது என்ன பண்ணுறாங்க ஸ்ட்ரக்சர் அனலைசிஸ் டாப்பிக்ல இருந்து என்ன பண்ணுறாங்க ஒரு டாபிக் மட்டும் எடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி எதுவும் மாற்றம் கிடையாது, அதே சிலபஸ் தான். ஓகேங்களா, ஸோ அடுத்த யூனிட் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். சரிங்களா,
இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வந்துட்டு கேன்டிலீவர் அண்டு சிம்பிளி சப்போர்ட் பீமுடைய எஸ்எஃப்டி பிஎம்டி அதே தான் சேம் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு ப்ராப்பர் கேன்டிலீவர் பீம் எக்ஸ்ட்ரா படிக்கணும், தென் ஃபிக்ஸ்டு பீம் படிக்கணும், அதுக்கப்புறம் கண்டினியூஸ் பீம் இதை பற்றி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களாப்பா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யூனிட் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம அங்கே படித்ததே தான். ஓகேங்களா? அதாவது பிரிக் மேசன்ரி, ஸ்டோன் மேசன்ரி, அதனுடைய கிளாசிஃபிகேஷன்ஸு, தென் சிமெண்ட்டு, டெஸ்டிங் ஆன் சிமெண்ட்டு, டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட்டு, தென் கான்கிரீட்லாம் பார்த்தோம் இல்லையா, சேம் அதே தான். இங்கே நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மெயினாக வந்துட்டு நீங்கள் ஃப்ளோரு, ரூஃபு, டோர்ஸ் அண்ட் விண்டோஸு, வெதரிங் கோர்ஸு, டேம் ப்ரூஃப் கோர்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இது மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களாப்பா? ஓகே, அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா மெயினாக பிரிக்கை பார்த்துக்கோங்க, சிமெண்ட்டு, கான்கிரீட் பார்த்துக்கோங்க, ஸோ டிம்பர் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமான ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 20 டேஸில் என்ன பண்ண முடியாது, நம்ம அதிகமாக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. என்ன பண்ணுங்க அப்படின்னா படிச்சது என்ன பண்ணுங்க ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்க. இப்போ நான் சொன்னக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த டாபிக் மட்டும் என்ன பண்ணுங்க நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் யூனிட் நம்பர் 7 பாருங்களேன். டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்கன்னா வந்துட்டு ஸோ இங்கே நீங்கள் மெயினாக எந்த படித்தா போதும்னா ஜியாமெட்ரிக் டிசைன் படித்தா போதும், அதே மாதிரி பேமெண்ட் டிசைன் இருக்குது இல்லையா அதனுடைய டெஸ்டிங் மட்டும் படித்தாலே போதுமானது. எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்துட்டு ரயில்வே, டாக்ஸ் அண்ட் ஹார்பர், ஏர்போர்ட் இன்ஜினியரிங் பற்றி நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா சாயில் மெக்கானிக்ஸ் இருக்குது இல்லையா அதனுடைய ஃபர்ஸ்ட் வந்து 3 ஃபேஸ் சிஸ்டம் படித்தோம் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க ஃபுல்லாக கிளியராக படிச்சு வச்சாவே போதுமானது. ஓகேங்களாப்பா? ஓகே, அடுத்து பாருங்க யூனிட் 8 பாருங்க. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு என்ன வந்துடும் ஹைட்ராலஜி வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு யூனிட் நம்பர் 6 பொறுத்த வரைக்கும் சர்வே தான், சேம் அதே சிலபஸ் தான் இங்கேயும் பார்க்குறோம் நம்ம. ஓகேங்க, அதுக்கப்புறம் என்வரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்க ஸோ வாட்டர் அதனுடைய ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ், தென் சீவேஜ் அதனுடைய ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் மெயினாக படிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏர் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தா யூனிட் நம்பர் 8 பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா நீங்கள் டிகிரி லெவலில் என்ன எஸ்டிமேட் காஸ்டிங் படிக்கிறீங்களோ அதே டாபிக் தான் இங்கேயுமே இருக்க போகுது, எக்ஸ்ட்ரா டாபிக் இருக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறீங்க டிசைன் ஆஃப் ஆர்சி எலமெண்ட் மெயினாக படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அதில் நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கோடல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது இல்லையா அதை ஃபுல்லாக கிளியராக படிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டீல் செக்ஷன் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதோட பீம், டென்ஷன் மெம்பர் அண்ட் கம்ப்ரஸ் மெம்பர் இருக்குது இல்லையா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கனெக்ஷன்ஸ் கிடையாது. டிகிரி லெவலில் கனெக்ஷன்ஸ் இருக்குது, டிப்ளமோ லெவலில் நமக்கு கனெக்ஷன்ஸ் கிடையாது. அப்படி ஒரி பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அது யூனிட் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது இல்லையா சிபிஎம் பார்க்குறோம்ல, இதில் நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம டிகிரி லெவலில் படிச்சிருப்போம் இல்லையா அதை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் ஸோ 18லேருந்து 20 கேள்வி நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸ்ட்ரா டாபிக் இருக்குது இல்லையா அதில் அதிகமாக கொஸ்டின் உங்களுக்கு வந்து கேட்க போகிறது கிடையாது. சரிங்களா? அப்படி மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பேரா இருக்குது இல்லையா இந்த டாபிக் மட்டும் என்ன பண்ணுவீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமானதுப்பா. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் லெவலில். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம ஜிஎஸ் ஆல்ரெடி தெரியும் இல்லையா ஸோ என்ன டாபிக் நமக்கு இருக்குது ஜென்ரல் சயின்ஸ் நமக்கு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கரண்ட் ஈவெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படிப்போம் இல்லையா அது மெயினாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜியாகிரஃபி, தென் அடுத்து வந்துட்டு இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா ஸோ அந்த டாபிக் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஐஎன்எம் இருக்கும் இல்லையா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்தியன் எக்கானமி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் யூனிட் 8, தென் யூனிட் 9. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னது லாஸ்ட் டாபிக் வந்துட்டு யூனிட் 10ங்கிறது என்னது நமக்கு ஆப்டிடியூட். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம இனிமே வரக்கூடிய காலகட்டங்களில் மெயினாக படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆப்டிடியூட் டெய்லியும் தவறாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க ½ an hour டெய்லி என்ன பண்ணுங்க ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ டெக்னிக்கல் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க மார்னிங் ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்கப்பா. சரிங்களா? ஒரு 5 o'clock வந்து மார்னிங் வந்து எழுந்திருக்கிறீங்க அப்படின்னு என்ன பண்ணுங்க ஸோ 5 o'clockலேருந்து மார்னிங் 8 o'clock வரைக்கும் என்ன பண்ணுங்க ஒரு ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க டெக்னிக்கல் அந்த மாதிரி. சரிங்களா? இல்லை சார் நான் வந்து ஜிஎஸ் படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது காலையில் அப்படின்னு என்ன பண்ணுங்க ஜிஎஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 hour பிரேக் வந்து விட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ சாப்பிட்றதுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு 1 hour பிரேக் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ண மறுபடியும் வந்துட்டீங்க டெக்னிக்கல் கண்டினியூ பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஏன் வந்து மார்னிங் வந்து டெக்னிக்கல் படிக்க சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எக்ஸாம் போய் உட்காரும் போது மார்னிங் என்னது டெக்னிக்கல் எக்ஸாம். சரிங்களா? மதியம் நமக்கு என்ன வந்துடும் ஜிஎஸ் எக்ஸாம் வந்துடும் இல்லையா ஸோ அப்போ நம்ம எதாகும் அப்படின்னா மைண்ட் செட் வந்து இப்போ என்ன உங்களுக்கு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுங்கள் ஃபுல்லாக நீங்கள் மார்னிங் செஷன் ஃபுல்லாகவே டெக்னிக்கல் வந்து படிங்க. ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஜிஎஸ் வந்து படிங்க. ஓகே தானே? ஸோ எப்போ உங்களுக்கு வந்து தூக்கம் வருது டயர்டாக இருக்குது இல்லை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிற டைம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆப்டிடியூட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படி வந்து மொபைல் நோண்டாதீங்க தயவுசெய்து. இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்க மொபைல் வந்து யூஸ் பண்ணாதீங்க அதிகமாக. சரிங்களா? என்ன பண்ண நீங்கள் ஃபுல்லாகவே ஆப்டிடியூடில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சிம்பிளிஃபிகேஷனா, அடுத்து பர்சன்டேஜ், அடுத்து வந்துட்டு HCF, அடுத்து போய் LCM, ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்குது இல்லையா அப்படி என்ன பண்ணுங்கன்னா இந்த 20 days என்ன பண்ணுங்க டெய்லி ஒவ்வொரு டாபிக் டெய்லி ஒரு ½ an hour அல்லது 1 hour எப்போல்லாம் உங்களுக்கு டயர்டாக இருக்குதோ அப்போ எப்போ வந்து ஃபீல் பண்ணுறீங்களோ. சரிங்களா? இல்லை நீங்கள் வந்துட்டு
எப்போ உங்களால் வந்து தியரி படிக்க முடியல, டெக்னிக்கல் உங்களால் படிக்க முடியல, அப்போ என்ன பண்ணுங்க, ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து ஆப்டிடியூட் போட்டு பாருங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஆப்டிடியூடு. ஸோ நீங்கள் 25க்கு நீங்கள் ஒரு 24 கொஸ்டினாவே என்ன பண்ணுவீங்க, சால்வ் பண்ணணும். நீங்கள் 25 கண்டிப்பாக சால்வ் பண்ணியே ஆகணும். அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம், 1 or 2 கொஸ்டின் என்ன பண்ணலாம், மிஸ் பண்ணலாம். ஓகே தானே? ஸோ 25க்கு என்ன பண்ணுங்க, 24 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது போஸ்டிங் கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ இது சம்மந்தமாக நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் மாரத்தான் ஆல்ரெடி போயிட்டு இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணிப்பீங்கன்னா ஸோ லைவ்ல வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு ரேங்க் பூஸ்டர் பேட்ச் ஆல்ரெடி போயிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டியூட் நம்பர் இருக்கு. ஸோ 8190879379 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ வெரி மச். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.